இன்றைக்கு இந்த கல்வியிலே நம்முடைய உரிமைகள் கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கின்ற காரணத்தாலே நம்மை அவர்கள் கன்சல்ட் செய்து, அதாவது நம்மோடு கலந்தாலோசித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை கூட இன்றைக்கு அவர்கள் எடுக்கவில்லை. கல்விக்குரிய தொகையை நாம் மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியாது என்று சொன்னதினாலே நமக்கு தர வேண்டிய தொகையை இன்றைக்கு ஒன்றிய அரசு தர மறுக்கின்றது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே ஒரு 3-4 மாதங்களுக்கான அந்த தொகை 100 நாள் வேலைவாய்ப்பு பணியாளர்களுக்கு தரப்படாமல் இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலேயும் அதேபோல் நாம் கொடுக்கின்ற அந்த ஒன்றிய அரசுக்கான ஜிஎஸ்டியில் நம்முடைய நிதி பகிர்வு என்பது 29 பைசாவாகவே இருக்கிறது. இன்றைக்கு பீகாருக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ நீங்கள் ₹1 அந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறீர்கள். கல்வி போன்ற அலகுகள் கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய சூழலில் மாநில அரசின் கருத்துக்களை கேட்டு அதன் மீதான முடிவுகளை எடுக்க வேண்டும், சட்டங்களை இயற்ற வேண்டும் என்பதிலிருந்து கூட ஒன்றிய அரசு விலகி இருக்கிறது. கல்வியை மாநில பட்டியலுக்கு இதனால் மாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் கருத்தை தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கையை ஏற்காததால் ஒன்றிய அரசு கல்வி நிதி தர மறுக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.